ஹலோ வீஃபர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0%. எனக்குமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ரோகிணி மாட்டிக்கிட்டாங்களா இல்லை சமாளிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், ஒருத்தர்கிட்ட சொல்லுவோம், இது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்ட்டு. அது அப்படியே ஜங்ஷனாக எல்லாத்துக்கிட்டையும் தெரிஞ்சு நம்ம தான் போட்டு கொடுத்தோம், நம்மளே மாட்டி விட்டுருவாங்க. அதனால் வாழ்க்கையில் எதையுமே வாயை திறக்கக்கூடாது. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஏன் இந்த இடத்துல விஷயத்துக்கு வரலாம். இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயங்களை நம்மளுடைய மீனா வந்துட்டு ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க. ஸ்ருதி ரவி கிட்ட சொல்ல, ரவி முத்து கிட்ட சொல்ல, முத்து அப்பா கிட்ட சொல்ல அப்படின்ட்டு கடைசியில் அப்பா வந்து அம்மா கிட்ட, விஜயா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீ இதுக்கு முன்னாடி உண்டாயிருக்கியா, உனக்கு முதல் குழந்தை இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அப்படி கேட்குறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா, அதை அழுது சமாளிக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. இந்த ப்ரமோவில் ரொம்ப ஹைலைட்டரான விஷயம் என்ன தெரியுமா, தம்ப்நெயில் தான். தம்ப்நெயிலில் அவங்க அழுதுட்டு இருக்க மாதிரி இந்த விஷயம் நம்ம எபிசோடில் பார்த்துட்டோமா. ஸோ ஏதோ ஒரு விஷயம் தெரிய போதாட்டிருக்குன்னு தம்ப்நெயிலவே ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ஹை வோல்டேஜுங்க. இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் வந்துருமா, ரிவீல் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் மண்டே எபிசோட் ஒரு 12-13 டிஆர்பி எடுப்பாங்க மண்டே எபிசோட் மட்டும். ஸோ அந்தளவுக்கு, ஏன்னா அன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு சொல்ல போகிறாங்க, இல்லை ரோஹிணி ஏமாற்றுவாங்களா, உண்மையை போய் கொண்டு வந்துடுறாங்களான்ட்டு. பட் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் டேக் அப்படிங்கிறது இதில் அப்படியே அவங்க பெல்ட்டி அடித்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம மீனாவுக்கு சரியான கெட்ட பேராக போயிடும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த எபிசோடில் ரிவீல் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு? ரோஹிணி பற்றி ரிவீல் பண்ணுற ஒரு ப்ரெஷர் அர்பன் அண்ட் ரூரலில் கொஞ்சம் மறுபடியும் சரிவு ஏற்படுது அப்படிங்கிறனால ஒரு ஹை வோல்டேஜ் கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இது எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த ப்ரமோ கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டட் இல்லையா? ஸோ ஏன்னா மீனா வந்து கொஞ்சம் மெல்லமாக கொண்டு போவோம், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்போ இருக்குல்ல. அதுதான் சரி. இதில் நான் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கேன்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. ரகசியத்தை யார்ட்டையாச்சும் சொன்னீங்கன்னா அந்த ரகசியம் உடஞ்சி போயிடும். கடைசியில் நமக்கு மட்டும் தான் பழி வரும். அதனால் ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கோங்க எப்பயும். ஓகேவா? சின்ன விஷயம் தான். ஆனால் இந்த பக்கம் ரோஹிணி பற்றி சொன்னது வேறு, நான் லைஃபுக்கு பற்றி சொல்கிறது. உங்களுடைய கருத்துக்கா ஸ்ரீயோன்.